அத்வைத்தமாக சொன்னார். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று அப்படின்னு சொன்னார். பிறகு வந்த விசிஷ்டாத்வைத ரங்கராமானுஜாச்சாரியார் அவர் இதை கொஞ்சம் விசேஷமாக பிரிக்கிறார். அத்வைத்தம் இல்லை, அப்படி கொஞ்சம் விசேஷமாக அவர் விவேச்சனம் பண்ணுறார். துவைத்தம் அப்படி மத்வாச்சாரியார் ரெண்டு உண்டு, கட்டாயம் ரெண்டு உண்டுன்னு சொல்கிறார். அவளுடைய ஞானத்தின் மூலமாக எந்த விதத்தில் ஞானத்தை அடைஞ்சிருக்காளோ அவள் அந்த வழியில் நம்மளுக்கு விஷயங்களை சொல்கிறா. அடியனுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டு மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லி இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஏன்னா பல பேர் பெரியவர்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் முதல் மந்திரம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். ஞானம்னா என்ன, ஞானத்தை எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டால், எல்லாரையும் சமதர்சனமாக பாரு, எல்லாரையும் ஒன்றா பாரு. சர்வத்திர சமதர்சனம் பகவான் சொல்கிறார் கீதையில். ஞானம் அடைந்தவன் யாருன்னு சொன்னால், எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவன். என் அண்ணன், என் தம்பி, என் கூட பிறந்தவன், என்னுடைய சகோதரன் என்று பிரித்து பார்க்குதல் கிடையாது. எல்லாம் ஒன்று தான் இப்படின்னு பார்க்கக்கூடியது தான் ஞானவான்களுடைய ஒரு லக்ஷணம். இப்படி ஈஷாவாசியன்னு சொல்கிறது ஆத்மபாவேன ஆத்மஸ்வரூபேன ஆச்சாதனீயம். எல்லாவற்றையும் ஆத்மஸ்வரூபத்தினால மறுச்சுடு, ஆத்மபாவத்தினால மறுச்சுடு. எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், லோகத்தில் என்னவெல்லாம் இருக்கோ அவை அனைத்தையும் ஈஸ்வர பாவத்தினால மறுச்சுடு. வச ஆச்சாதனேன்னு தாத்து. அப்படி மறைத்தா என்றால் உனக்கு ஞானமானது சித்திக்கும். புஞ்சீதாக, நீ எந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஞானத்தில் நிலையாக இருக்க முடியும். அதற்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஈஸ்வர பாவனையால் பாரு. பிரகலாத சுவாமி கேட்டான்னு காத்தாலேயே சொன்னேன். பிரகலாத சுவாமி கேட்குறார் பாகவதத்தில், பக்தினா என்னன்னு கேட்குறார். பக்தினா எல்லாரையும் சர்வத்திர ததீக்ஷணம். சர்வத்திர ததீக்ஷணம், எல்லாரையும் சமமாக பாரு. அதுதான் பக்தினா என்னென்ன? ஒருத்தர் மேலே மாத்திரம் பக்தியா? இவர் மேலே மாத்திரம் தான் சுவாமி பக்தி வச்சுன்னு இருக்கேன், அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை, அவர் பக்திலாம் இல்லை. ஞானவான் அப்படி சொல்லக்கூடாது. பக்தினா என்ன? எல்லாரையும் சமமாக பாரு. என்னுடைய குருவை நான் எப்படி பார்க்கிறேனோ, என் குருவின் மீது எவ்வாறு பக்தி இருக்கோ அவ்வாறாகவே எல்லாரையும் பார்க்கணும். எந்த சுவாமிகளை பார்த்தாலும் அதே பாவனையில் பார்க்கணும். அதுதான் பக்தி, அதுதான் ஞானம் அப்படி சொல்கிறார் பிரகலாத சுவாமி. சர்வத்திர ததீக்ஷணம், அதே தான் இந்த உபனிஷத்தும் சொல்கிறது. எல்லாரையும் ஒரே சமதர்சனமாக பாரு. மாகிருதா கஸ்யஸ்வித்தனம், யாருடைய செல்வங்களுக்கும் யாருடைய பொருட்களுக்கும் ஆசைப்படாத. எதுவும் சாஸ்வதமானது நித்தியமானது கிடையாது, எல்லாமும் அனித்தியமானது. ஒன்றுன்னு வச்சுக்க, மாகிருதா மா கார்ஷீஹி, எதுலேயும் ஒரு இச்சையை வச்சுக்காத, வாஞ்சை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறது. இப்படி வரலையே சுவாமி, எனக்கு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய பாவனை வரலையே, அந்த ஞானம் வரலையே. எவ்வளோ ஜன்மாக்கள், அந்த ஜன்மாக்களில் பண்ண கர்மாக்கள்லாம் இருக்கல்லவா, அந்த அந்த இந்த தெளிவு வரலையே. அப்பொழுது என்ன செய்யணும்? ஞானம் வரம் வரை கர்மாவை பண்ணிண்டே இரு, ஞானம் சித்திக்கும் வரை இந்த கர்மாவை பண்ணிண்டே இருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. குர்வன் நேவேஹ கர்மாணி ஜிஜீவிஷேத்சதக்ஞ சமாஹ. குர்வன் நேவேஹ கர்மாணி,
கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்ம பலிஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. உனக்கு என்ன வேலை செயலை பண்ணணும், அந்த செயலை பற்று இருக்கக்கூடாது. நான் தான் பண்ணுறேன், என்னால் தான் செய்யப்படுறது என்று பற்றி வச்சுக்காத. அதனால் வரக்கூடிய பலனையும் எதிர்பார்க்காத. கர்மண்யேவாதிகாரஸ்தே, கர்மாவை மாத்திரம்தான் நீ பண்ணணும். ஏன் கர்மாவை மாத்திரம் பண்ணணும் பகவான் சொன்னார்? என்ன வேதம் சொல்கிறது? குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதக்சமாக. நீ உன்னுடைய கர்மாவை நான் தான் செய்கிறேன், என்னால் தான் செய்யப்படுறது அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் உனக்கு பந்தனம் ஏற்படும். புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணே ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹிமுராரே. மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பந்தனமாகாத ஒவ்வொரு செயலும் நீ பண்ணும் பொழுது நான் பண்ணலை, ஈஸ்வரனானவன் செய்கிறான். அந்த ஈஸ்வர இந்த ஜடமானதே அந்த பரமேஸ்வரனானவன் சேத்தனமாக இருந்து கொண்டு ஏக்குகிறான். அப்படி அந்த பாவனத்தோடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதக்சமாக. நீ இவ்வாறாக இந்த கர்மாக்களை செயலை நீ செய்து கொண்டே வந்தால் 100 வருஷம் வாழலாம் சொல்கிறது வேதம். 100 வருஷம் நீ வாழலாம். ஏவன் த்வயி ந அந்யதா இதஹா. இவ்வாறாக நீ செய்து கொண்டே இருப்பனாயில் வேறொரு மார்க்கம் தேவையில்லை. ந அந்யதா இதஹா அஸ்தி. வேறொரு மார்க்கமானது இல்லை. நீ கர்மா பண்ணிகிட்டே இருந்தனா 100 வயசு வாழலாம். ந கர்மா லிப்பியத்தே நரே. எந்த ஒரு கர்மாவும் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு செயல்பாடும் உன்னை ஒட்டாது. அதனால் மறுபடியும் நீ இந்த பிறப்பை மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் பிறக்கணும்னு அந்த விஷயத்தில் அந்த பந்தனத்தில் வரமாட்ட அப்படின்னு வேதம் சொல்கிறது. இது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தத்துவங்களாக இருக்குது. மேற்கொண்டு ஆத்மஸ்வரூபம் என்ன, இந்த ஆத்மாவை எப்படி அறிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஞானங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்தாலும் ஆத்மஸ்வரூபத்தை கட்டாயம் ஒவ்வொருவும் அடைய வேண்டும். 3 விஷயங்களே துர்லபம்னு சொல்கிறார். இதோட அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன் சமயன் பாவத்தினால. துர்லபம் திரியமைவீதத் தேவானுக்ரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. 3 விதமான துர்லபம், அரிதுன்னு சொல்கிறார். 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அரிது. என்ன விஷயங்கள் அப்படின்னா, தேவானுகிரக ஹேதுக்கம், சுவாமியோடைய பரமானுகிரகத்திற்கு பாத்திரமாவது ரொம்ப ரொம்ப அரிது. சுவாமியை எப்பொழுதும் நீ வணங்கிண்டே இருக்கணும், பஜிச்சுட்டே இருக்கணும். அதான் சொன்னார் பஜகோவிந்தத்தில் சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிஞ்சுகரணே. நீ பாடிக்க துக்ரிஞ்சுகரணே படிச்சுட்டே இருந்தனா ஞானத்தை எப்போ அடையவ? சுவாமியை பஜனம் பண்ணு, சேவி. பஜனன்னு சொன்னால் சேவனம்னு அர்த்தம். சர்வ காலமும் சுவாமியை எழுந்த உடனேயே முதல் பிராத்தஸ்மரணீயர்கள் சொல்லுவா. சில பேரை எழுந்த உடனேயே சில பேரை ஸ்மரிக்கணும்னு. மோட்சத்தை அடைய வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவன் எழுந்த உடனேயே சுவாமியை ஸ்மரிக்கணும். சுவாமி, இன்றைக்கி நான் எழுந்துட்டுருக்கேன், இந்த பிறவி எனக்கு கொடுத்துருக்க, இதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு என்னோட கர்மாவை நான் எந்த ஒரு பற்றும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படியே சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு சுவாமியை சேவிக்கணும்னு சொல்கிறார். தேவானுகிரஹேதுகம் மனுஷ்யத்துவம் ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷ்யத்துவம், மனுஷன் நிறையா பேர் இருக்கா, மனிதர்கள் நிறையா எக்கச்சக்கமான பேர் இருக்கா மனுஷால். மனுஷ்யத்துவம் இருக்கா, விவேச்சன சக்தி இருக்கா, எது தர்மம் எது அதர்மம், எதை சென்றால் ஸ்ரேயஸை அடைவான், எதை செய்யவில்லை என்றால் பாபத்தை அடைவான் அந்த பகுத்து ஆராயணும் அல்லவா? அந்த பகுத்து ஆராய்தல் விவேச்சன சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் மனுஷனுக்கு தான் இருக்குது. மனுஷ்யத்துவம்
மனுஷத்துவம்னு ஏன் சொன்னோம்? விவேச்சன சக்தி இருப்பதால் மனுஷத்துவம். அது ரொம்ப ரொம்ப துர்லபம்னு சொல்கிறார். முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரய. முமுக்ஷத்துவம் ரொம்ப ரொம்ப அரிது. ஞானவான்கள் இப்போ எவ்வளோ பேர் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை ஏதோ சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த ஒரு சம்பர்க்கத்திலே இருக்கணும். பஜகோவிந்தம் இந்த அகம்சாரே கிம்சாரேன்னு சொன்னார். சம்சாரத்தில் என்ன சாரம்? அதனால் நீ இந்த முமுக்ஷத்துவத்தை அடைய முயற்சி பண்ணு, அது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறாக கொஞ்சம் சமயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அடியேன் இத்தோட இந்த விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்கிறேன். இங்கே அமர்ந்துள்ள மகாசன்னிதானம் அவர்களை கோட்டிஷாக நமஸ்கரித்து, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா 27வது சன்னிதானம் அவர்களுடைய 100ஆண்டு விழா. அந்த விழாவில் அதில் ஒன்றாகவும் இப்போ நடக்கக்கூடிய விழா, இந்த விழாக்களில் நான் பேசுகிறேன் என்பது என்னுடைய ஒரு பூர்வஜன்ம சுக்கிருத்தமாக நினச்சிண்டு இந்த பரமேஸ்வரனை பிரார்த்தித்து மகாசன்னிதானங்களை வணங்கி இத்தொன்னு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.